தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உங்கள் பரிசுத்தமுக்கு பெரியதான் ஆண்டவரே, தலைவலை கரண்டு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளப்பா. அந்த புதிய கிருபையினாலே இந்த நாளில் கர்த்தர் நிரப்பும்படி உங்கள் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறப்பா. நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை வசனங்கள் அவற்றில் ஆசீர்வாதமாக மாற்றித்தார். வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆரம்பிக்க கொண்டு வருகிறார் என்றவரே. ஒளிப்புக்கு சத்தத்தை கேட்க ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் நான் சொல்லிக்கிறோம். எல்லா தடையில் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி ஜெயமடைகிறது. கர்த்தர் மாத்திரம் அறிவிக்கப்படுகிறார். புதிய மகிமை அவங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு தெரிந்த பாடல், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வத நேராய் கற்களை ஏறெடுக்கிறேன். ஜீசஸ். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே
ஒத்தாசை வரும் பர்வதம் என் தீங்கும் என்னை அடையாமல் அது நாவை காக்கும் தேவன் என் தீங்கும் என்னை அடையாமல் போக்கையும் கரத்தையும் பத்திரமாக அவரை இது முதலா பத்திரமாக அவரை இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா 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 praise the Lord. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
எங்களை விடுத்து அனுப்பாதிருக்கப்பா. ஆதிபடியே அவர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா, அவரோட வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூட வரலன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை குறைவாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சஞ்சலங்கள் காணப்படும். சொல்லுமாட்டவரே, இந்த காலவெளியில் எங்கள் சுமகத்தமாக இந்த வாழ்க்கையில கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா நலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா நலமாய் காப்பவரே, உன்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உண்மை உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது துணையாய் இருப்பவரே, திருவுணவா காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே, உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தேவனே, இந்த காலவெளியில் நம்மை ஆளுகை செய்வது யார்? இந்த காலவெளியில் நம்மை ஆளுகை செய்வது யார்? சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரா அல்லது உலகம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து கேட்டார்கள், எங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு ராஜா தேவை, எங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு ராஜா தேவை. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டாங்க, எங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு ராஜா தேவை என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் மன விருப்பத்தின்படி செய்யட்டும், அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை தள்ளிவிட்டு தங்களை ஆளும்படி ஒரு மனிதரை தெரிந்து கொண்டது போல நீங்கள் நானும் இன்றைக்கு யாரை ஆளுபடி தெரிந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் ஆளுபடி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா அல்லது உலகம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு சொல்லும், என்னை ஆளுகை செய்வது நீரா இருக்கட்டும் அப்பா, என்னை ஆளுகை செய்வது நீரா இருக்கட்டும் தகவலே சொல்லுகிறேன். ஆளுகை செய் ஆவியானவரே, பலியாய் தந்த
எல்லாமே பார்த்து கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. ஆமென். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவரை பார்த்து சொல்லுவோம். எஸ் ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. ஸ்தோத்திரம் பார்த்து சொல்லுவோம். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஒரு நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சுகமாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சுகமாய் இருப்பான். நீதிமான் அதற்குள் சுகமாய் இருப்பான். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய பலத்த துருகமாகி அவருக்குள் நம்மை பாதுகாத்து நம்மை சுகமாய் நடத்துகிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. ஒரு நல்ல பரமதகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. Glory to Jesus. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். வேதம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. இந்த காலை ஆராதனை தேவர்களே, ஒருவேளை கலக்கங்களோடு சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நெருக்கத்தின் நிமித்தம், பலவிதமான தேவைகள் நிமித்தம் கலங்கி சூழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறோம்? எங்கு போக போகிறோம்? நமக்கு யார் உதவி செய்வது என்று சொல்லி ஒருவேளை இந்த கால ஆராதனைகளை சோர்ந்து போய் கலங்கி அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவரோடு ஆண்டவர் உங்களுக்கு நினைவு கொண்டு அன்றைக்கு ஆபிரகாமுடைய பலிக்கு தேவையாய் ஆண்டவர் முன்னமே ஆயத்தமாக்கப்பட்டு சிக்கோண்டு ஒரு ஆண்டு இருந்தது உண்மை என்று சொன்னார். உங்களுக்காக எனக்காக முன்னமே கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை உன் கண்கள் காணாமல் இருக்கலாம், தேவனுடைய உன் கண்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் கண்களை திறப்பதற்கு உண்மையாளராக இருக்கிறார். உனக்காக ஒரு நீர் ஊற்றி கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது மறந்து போகாது. Praise the Lord, hallelujah. அழ வேண்டாம், அழ வேண்டாம். Jesus, hallelujah.
ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அதிகாரிகளை கண்டித்து செலுத்திருப்பார். உடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கங்களை கூட்டி சேர்த்து நல்ல தேவ கண்டித்து செலுத்துகிறோம். இந்த நாளை உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர்கள் நடத்தி செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவைக்கும் உடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு கர்த்தர் நிற்பதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து வாழ்க்கை செய்யும் எங்களோடு இடைபடுகிறாங்கப்பா. இந்த வார்த்தைகளை வழி நடத்தட்டும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரட்டும். நான் செபிக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஆமென் ஆமென். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக் chapter 5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். 5-6 வாசிக்கலாம். 6-7 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார். போதும். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து. ஆமென் ஹல்லேலூயா. அப்படி சொன்னா எந்தபடி செய்தார்கள்? ஒரு கேள்வி எழ வேண்டும். எந்தபடி செய்தார்கள்? இருக்கிட்ட பின்பாக அதற்கு அந்த வசனத்துக்கு கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடையில் என்ன பண்ணலாம்? கெனசரேத்து கடையில் அருகே அவர் கடந்து வந்தார். காலிலே கடந்து வருகிறதான வழியிலே ஒரு மனிதனை கர்த்தர் காண்கிறார். அந்த மனிதனுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா வெறுமையான வாழ்க்கை. ஆமென் சொல்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையான வாழ்க்கை. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல. அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறான். வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார். இயேசு வரும்போது வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை அவர் கண்டாராம். இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே 2 படகுகள் வெளிப்பட்டது அல்லது தென்பட்டது என்று சொல்லலாம். இந்த 2 படகு இந்த கெனசரேத்து கடல் அருகே நின்று கொண்டிருக்கிறது. இந்த கெனசரேத்து கடல் அருகே கடலுக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கெனசரேத்து கடல் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு கடல் பார்ப்பது திபேரு என்றுதான தீவு என்று சொல்லப்படுகிறது.
இன்னும் மற்றொரு கலிலேயா என்று சொல்லப்படும். இப்படி பல பெயர்கள் அந்த கடலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரையில் தானே இயேசு 2 படகுகளை கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது அந்த கடலில் 2 படகு மாத்திரமல்ல 4000 படகுகள் நின்று கொண்டதுதான். மாமின் சொல்ல அல்லேலூயா. 4000 படகு நிற்கத்தக்கதான ஒரு பெரிய கடற்பகுதியாக காணப்பட்டது. இந்த 4000 படகுல 2 படகை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் கண்டது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மற்ற படகுகளுடைய சூழ்நிலை என்ன என்று தெரியாது. ஒருவேளை அவர்கள் இரவு மீன் பிடிக்க சென்று ஒருவேளை அவர்கள் மீன் நிறைவாய் பிடித்து திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 படகுடைய நிலைமை என்ன? 2 படகை இயேசு கண்டார். என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, முதலாவது நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை காண்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வெறுமையான படகுகள் இருந்ததான இந்த 2 படகை கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 2 படகுனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, ஒன்றுமே இல்லை, கடற்கரை நின்று கொண்டிருக்குது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டதான 2 நபர் என்ன பண்றார்களாம், அவர்கள் போய் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். எந்த வலையை? வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் கடற்கரைக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. கடற்கரையில் போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் போனீங்கன்னா கடற்கரையிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மீன் மாத்திரம் இருக்காது, தேவையில்லாத என்ன இருக்கும், பலவிதமான கழிவுகள் இருக்கும். அதில் பாசி, கடல் பாசி இருக்கும், சிப்பிங் வரும், கடல் நத்தைகள் இருக்கும், நண்டுகள் வரும். இப்படி பல காரியங்கள் அந்த வலைக்குள் இருக்கும். ஆனால் தேவையானது இந்த படகுல அவனுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு எதை தேடி அவன் இரவு தன்னுடைய பணிக்கு சென்றானோ அவைகள் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் தேவையற்ற காரியங்கள் அவனுடைய வலைக்குள் இருந்தது, வெறும் வலைக்குள். அதை அலசி கொண்டிருக்கிறான். இதை கண்டதான ஆண்டவர் முதலாவது செய்த காரியம் என்னன்னு சொன்னா, வாசிக்கலாம் 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய. நல்ல கவனிங்க. முதலாவது இயேசு படகை கண்டார். 4000 படகுகள் இருந்ததான இடத்துல 2 படகை கர்த்தர் குறிப்பாய் பார்த்தார். குறிப்பாய் கண்டதான இயேசு இப்ப என்ன பண்றாரு, அந்த வெறுமையான படகுல அமரும்படி சற்று தள்ளும்படி சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு படகுல இயேசு ஏறினார். என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, அது வரைக்கும் அந்த படகு வெறுமையாக இருந்தது உண்மை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த படகுல சென்று தோல்வியை சந்தித்தது உண்மை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த படகுல அவருடைய பிரயாசம் ஒன்றுமில்லாதபடி கேட்பாராட்டி நின்று கொண்டுதான ஒரு படகு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த படகுல இயேசு நின்றார். இயேசு நின்று செய்த முதல் காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு வந்த உடனே அற்புதத்தை அங்கே நடப்பிக்கல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த படகுல ஏறணும்னா இயேசு அற்புதத்தை நடப்பிக்கல. முதலாவது அந்த மனிதனுடைய சூழ்நிலையை கண்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய பிரச்சனையை கண்டார். இயேசு எல்லாவற்றையும் பார்த்து முதலாவது செய்த காரியம் என்ன சொன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே வரும் வரைக்கும் அற்புதங்கள் நடப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உங்க குடும்பத்துல வெளிப்பட வரைக்கும் அதிசயத்தை நீங்கள் தானே காண முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னத்தான் நாம் பிரயாசப்பட்டாலும் சரி, என்னத்தான் உழைத்தாலும் சரி, எவ்வளவுதான் நாம் ஓடினாலும் சரி, இயேசு என்றதான தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்குவது மாத்திரமே அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெறும் படகாக நம்முடைய வாழ்க்கையில அவர் அமரும்படி விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். தள்ளப்பட்ட அந்த படகுல இயேசு அமர்ந்தார். அமர்ந்ததான் இயேசு நம்முடைய வார்த்தையை அங்கு வெளிப்படுத்தினார், போதகம் பண்ணினார். அப்போ இயேசு உன் வாழ்க்கை என்றதான படகுல அமரும் போது கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ வார்த்தை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை உன்னை சத்தியத்துக்குள் நடத்தும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அந்த படகுல அமர்ந்து போதகம் பண்ணி முடித்த பின்பு இப்ப என்ன சொல்றாருன்னா, சீமோன் பேதுருவை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி சீமோனிடத்துல சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த சீமோனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. இயேசுவை குறித்துதான் ஒரு வெளிப்பாடு இருந்தது. இவர் தான்
இந்த கடலுக்கு மாத்திரமல்ல, கடல்களில் வாசம் பண்ணுகிறதான இந்த ஜீவராசிகளுக்கு இவர் தான் ஆண்டவர் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இருந்தபடினாலே சீமோன் என்ன செய்யறானா, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றான், ஆண்டவரே, இரவலான பிரயாசப்பட்ட ஒன்றுமே அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படி செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைப்படி செய்கிறேன். ஏன் இந்த வார்த்தை சொல்றான்னா, அவனுக்கு தெரியும் இந்த கடலுக்குள் இருக்கிற மீனுக்கு தேவ வார்த்தை கட்டளையிடும் போது அவைகள் கீழ்ப்படியும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 8ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. நேற்று தினத்தில் வாசித்தார சங்கீதம் 8:8 வாசிப்போம். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே எதெல்லாம் படுத்திருக்கிற பாருங்க. ஆகாயத்து பறவைகள், கடல்கள் வாழ்கிற மச்சங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துக்குள் கீழ்பட்டிருக்குது என்பதை பேதுரு அறிந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. மாத்திரமல்ல, லூக்கா 9:18-38 வாசிக்கலாம். லூக் 9:38 9:38. அவர்கள் ஒருவர் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சத்தரும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன், அவனுக்கு ஒரே பிள்ளையா. இங்க மீனுக்கு மாத்திரம் ஒரு கட்டளையிடுகிறவரல்ல, மனிதனுக்கும் ஒரு இறங்கி அற்புதங்களை செய்கிறவர் என்பதை பேதுரு நன்கு அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனபடினாலே தானே பேதுரு என்ன செய்தான், நாம் ஆண்டவருக்கு சொல்றான், ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். மீன், அவனுடைய தொழிலே மீன் பிடிக்கிறது தான். யாருக்கு? பேதுருக்கு தொழிலே என்னது? மீன் பிடிக்கிறது தான். பிறந்தது முதல் மீன் பிடிக்கிறார். அப்போ அவனுக்கு தெரியும் எங்க மீன் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் சொல்லி நன்றாக தெரியும். ஒரு முறை நானும் என்னுடைய நண்பரும் வெளியில் போயிட்டு வந்தோம். வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அயனாவரத்தில் ரிப்பேர் ஆகும்போது அவர் மெக்கானிக்கு, என் கூட வந்தவர் மெக்கானிக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வண்டியை என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகலை. இப்படி மாடியிலேருந்து ஒரு பால்கனியில் நின்று ஒரு மனுஷனை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு இறங்கி கீழே வந்துட்டார். கீழே வந்துட்டு அவர் ஒரு காரியம் சொன்னார், இதை செய்யுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நான் சும்மா இல்லாத சொன்னேன், சார் அவர் மெக்கானிக்கு தான், அவருக்கு தெரியும் அப்படின்னு. அவர் மெக்கானிக்கு தான் சொன்னேன். உடனே அவர் என்ன கேட்டார், சோவாட், அவர் மெக்கானிக் சொன்னால் அவர் கேட்டார், அதனால என்ன இப்போ நான் சொல்றது செய்ய ஸ்டார்ட் ஆகுனாரு. ஒருவேளை பேதுரும் அப்படி நினைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லும்போது ஆழத்தில் போய் போடுமான்னு சொல்லும்போது பேதுரு நினைத்திருக்கலாம், சார் ஐ எம் ஆல்சோ ஃபிஷர்மேன், எனக்கு தெரியும் எங்கே என்ன மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு அந்த வார்த்தை சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்ன காரியம் என்னக்கா, ஆண்டவரே, பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலை, என்கிட்ட திறமை இருந்தது, ஞானம் இருந்தது, எனக்கு எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என்னுடைய திறமையை நான் நம்பி தோற்று போய் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஞானத்தில் நான் நம்பி தோற்று போய் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை அருமையான கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போன மோசஸ் ராஜசேகர் தான் தேவனுடைய தாசன் ஒரு பாடலை பாடினார். என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் படபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆண் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என்னை என்ன பண்ணுங்க, நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கிறார். அந்த பாடல பாடலாமா? என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் படபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சுய பலத்தால் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, எஸ், தொடர்ந்து பாடும். ஆண்டவரே, என் பலத்தினால பார்த்து ஒண்ண முடியலப்பா. என் ஆண் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல.
தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோல்வியை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு தெரியும் என்ன மீன் இருக்குது, எங்க இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய வேலை, என்னோட திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய முயற்சி எல்லாம் வீண். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போயிட்டேன், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். தேவனுடைய இந்த மாதத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறவனமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன் என்று சொல்லும் போது உன் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறைவுள்ள வாழ்க்கை பரிபூர்ணத்தை காணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சார் ஆழத்துல போய் வலைகளை போடுகிறான். அப்போ ஆழம் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலையில் அல்ல, இருக்கிற கரை ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நிற்கிற அனுபவம் ஒருபோதும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. நீ இன்னும் ஆழத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ ஆழமான அனுபவத்துக்கு கடந்து போக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் தீர்க்கதரிசி கேட்ட, ஆண்டவரே கணுக்கால் அளவு எனக்கு போதாது. ஆவிக்குரிய எல்லையை சொல்லுகிறான். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, கழுத்தளவும் போதாது, நீச்சல் ஆழத்துக்குள் நான் கடந்து செல்லவே வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய லிமிட் அவன் என்ன சொல்றான்? நான் நீந்தி அனுபவத்தை கடந்து செல்கிறதான ஆவிக்குரிய ஒரு அனுபவம் எனக்கு தேவை. கரை ஓரத்தில் நின்றதான அனுபவங்கள் போதும், வேடிக்கை பார்த்தது போதும், தூரத்தில் உட்கார்ந்தது போதும், ஆலயத்தில் பின்பாக உட்கார்ந்தது போதும். தேவ சமூகத்தில் நீ இன்னும் நீ முன்பாக ஆழத்துக்குள் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை வெறுமை மாற வேண்டும் என்று சொன்னால், உன் தோல்வியில நீ வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால், இருக்கிற இடத்திலே நீ அமர்ந்திருப்பாய் சொன்னால் ஒருபோதும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவன் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்க்கத்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4000 படகுல யோசித்து பாருங்க. மற்ற படகெல்லாம் ஆண்டவர் அல்ல, 2 படகு தான் வேதம் சொல்கிறது. அப்ப இந்த 2 படகு தான் அங்கு தோல்வியை சந்தித்த படகாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒன்றுமில்லாத படகாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. வெறுமையான படகாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த படகுல இயேசு அமர்ந்த பின்பு அந்த 4000 படகும் பார்க்கத்தக்க விதத்தில் அற்புதம் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லி இயேசு சொன்ன மாத்திரத்துல அவன் போய் ஆழத்துல வலையை போடுறான். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரளான மீன்களை பிடித்த மாத்திரத்துல இப்ப என்ன பண்றான்? தன்னுடைய கூட்டாளிகளை கூப்பிடுகிறான். எதற்கு? உதவி செய்ய முடியும். அவனுடைய ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வர முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கடல்ல போட்டுதானே அவனுடைய வலை மிகுதியானபடினாலே அவனால் ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வர முடியல. எல்லாரையும் கூப்பிடுறான். அப்போ அதுதான் சொல்றேன், 4000 படகு இருந்துன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. நான் யோசிக்கிறேன், மற்ற 3998 பேரை இவனை திரும்பி பார்க்கிற நிலைமையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அவனை பார்த்துருக்கலாம். ஏய் பாத்தியா பேதுரு, தேவனுடைய வாழ்க்கை குறை வரும்போது உலகம் அதுதான் பேசும். இல்லாத பேச்சு பேசுவான். பேதுரு கவனிச்சியா? ராத்திரில ஒன்றும் இல்லை ஐயா, வெறுமையா இருக்க ஒன்றும் இல்லாத இருக்க அற்பமாய் பேசியிருக்கலாம், அற்பமாய் கண்டிருக்கலாம். அவனோட வாழ்க்கையில அவனோட குறைவை சொல்லி காட்டிருக்கலாம், அவனோட தோல்வியை சொல்லி காட்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளை, ஆனால் உன் வாழ்க்கையில உன் தோல்வியை கண்டு உன்னை சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல, உன்னை குறை சொல்லுகிறவர் அல்ல. உன் குறைவை நிறைவு செய்து உன்னை உயர்த்துகிற கர்த்தர் உன்னோடு இந்த மாதத்தில் இடைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த பேதுரு இப்போ சொல்றான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று ஆக்கப்படல, இந்த வார்த்தைப்படி செய்கிறேன்னு சொல்லி வலையை போட்டானா திரளான மீன்களை பிடித்தான். மீன்கள் பிடித்த மாத்திரத்தில் என்ன பண்றாங்க? சைகை காட்டுறான். எல்லாரையும் கூப்பிடுறான் வந்து உதவி செய்யும்படி. ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போது பொத்தி வைக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சிடக்கூடாது என்கிட்ட இத்தனை சவர நகை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது. என்ன பண்றான்? எல்லாத்தையும் மூடி வைக்கிறான். இது தேவன் விரும்புகிறதால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உலகம் காண்கிறதற்கதில் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. குறுக்கொழியிலால திருடுதனமா அவனை பதிக்க வச்சு உன் ஆசீர்வாதத்தை கத்து நடத்துகிறவர் அல்ல.
யோசித்து பாருங்க, ஒரு சிலர்கிட்ட எப்போ கேளுங்க, எங்க பாஸ்டர் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டைட்டு, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ புதைக்கணும்னு நினைச்சினாக்க உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவதற்கான காரியங்கள் நாம் குறைத்துக் கொள்கிற மறந்து போகாது. விசுவாச அறிக்கை செய்யுங்க, நல்லா இருக்கிறேன், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கு, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. குறைவில்லாத இருக்கு, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த நிலையில வைப்பார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் சொன்னா என் வாழ்க்கை படகுல இயேசு அமர்ந்திருக்கிறார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. ஒருவேளை உன் வாழ்க்கை வெறும் படகாக இருந்தாலும், வாழ்க்கை தோல்விக்குள் இருந்தாலும், அவைகளை வெற்றியாய் சிறக்க பண்ணுகிற கர்த்தர் உணர்வு இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன முதலாவது உன் வெறும் படகுல இயேசு அமர வேண்டும், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவது வாழ்க்கையில இயேசுவுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது நீ ஆழத்திற்குள் கடந்து போக வேண்டும். உன் ஆவிக்குரிய நிலை இருக்கிற நிலையில அல்ல. ஐயா நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன், இந்த மாதத்துல ஒரு பொருத்தனை பண்ணி கூட 1 மணி நேரம் ஜெபித்து பார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 மணி நேரம் 2 மணி நேரமாய் மாறட்டும். 1 நாள் உபவாசங்கள் 2 நாள் உபவாசமாய் மாறட்டும். ஒரு அதிகாரம் படிக்கிற வாழ்க்கையில 2 அதிகாரத்தை படித்துப்பார். இப்படி ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அனுபவத்தின் ஆழத்துக்குள் செல்ல 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 உன்னை ஆசீர்வாதத்தில் மிதக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க. நீச்சல்ல நீங்க கடல்ல போயிட்டீங்கன்னாக்கா கொஞ்ச தூரம் போற வரைக்கும் தான் நீங்க நடந்து போவீங்க. நீச்சல் அடிச்சல்ங்கிற பழக்கம் இருக்கும். கொஞ்ச தூரம் போகும்போது தான் உங்களுக்கு கடல்லையோ தண்ணிலையோ ஆற்றிலையோ நடக்க முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் காலை ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுற உங்களை தண்ணி மேலே தூக்கிடும். நீங்கள் நிற்கணும்னு நினச்சா கூட உங்களை நிற்க முடியாது. அப்படி தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை ஆழத்துக்கு போக 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 உன்னை மிதக்கிற அனுபவத்திற்கு கத்தர் கொண்டு வந்து ஆமென் சொல்லுங்க. பொருள் என்னன்னாக்கா, நீ நடந்து போனது அது வரைக்கும் உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு. நீ ஆண்டவருக்குள் போக போக அதற்கப்புறம் அவர் கரத்தில் எடுத்து உன்னை நிறுத்துகிற நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில் இயேசு அமரட்டும். அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆழமான அனுபவத்துக்கு கடந்து செல்வோம். உன் வாழ்க்கை வெறுமை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அதை உலகம் கண்டு வியக்கும், ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். உலகம் கண்டு ஆச்சரியப்படும். நேற்று ராத்திரி வரைக்கும் ஒன்றில்லாமல் இருந்தான். நேற்று ராத்திரி வரைக்கும் வாழ்க்கை வெறுமையா இருந்தது, வாழ்க்கையில் தோல்வி இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு வந்தாரியா, இயேசு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு அவனை உயர்த்திருக்கான்னு சொல்லி உலகம் உங்கள் என்னை பார்த்து சாட்சி பகர வேண்டும், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ திரளான மீன்களை பிடித்தாங்க. அடுத்து அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாமே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமே. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சான். பிரமிப்புனா என்ன? ஆச்சரியப்பட்டாங்க. இதுவரைக்கும் ஒருவேளை நான் யோசிக்கிறேன், அவனுடைய மீன் பிடிக்கிற அனுபவத்துல அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவனால நிச்சயமா பெற்றிருக்க முடியாது, ஆமென் சொல்லுங்களேன். போயிருப்பான், சம்பாதிச்சிருப்பான், உழைச்சிருப்பான், மீன்களை பிடிச்சிருப்பான். ஆனா இயேசு அவன் வாழ்க்கையில சொன்ன அற்புதத்துல வந்துதான் ஆசீர்வாதத்தை இதுக்கு முன்னே அவன் கண்டது இருந்திருக்காது, அதற்கு பின்ன அவன் பார்த்திருக்க முடியாது, ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அன்றைக்கு நிச்சயமாய் பேதுரு பெற்றிருப்பான். ஏன்னா இதுவரைக்கும் அவனுடைய ஞானத்துல, அவன் திறமையில, அவனுடைய முயற்சியில செய்தது ஆசீர்வாதங்கள். இப்ப அப்படி அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தொடங்கினார்னா அது 7% தான் இருக்கும், எதுவுமே குறைவா இருக்காது, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கு மிஞ்சிதான் இருக்கும், 100க்கு 100 அல்ல, அதுக்கு மிஞ்சிதான் இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுங்க. ஈசாக்கு விதைத்தான், அந்த தேசத்துல அவர் விதைவிச்ச அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கை பெற்றுக்கொண்டார், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில அது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை நிச்சயமா இயேசு வந்த பிற்பாடு ஒரு ஆசீர்வாதம் மிகுதியா இருந்திருக்கு. அதனால அவனுக்கே பிரமிப்பு. மீன் பிடிக்கிறவனுக்கு ஆச்சரியம். இது மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு முறை கூட நான் பிடிக்கலையே அப்படின்பான். இயேசு நேரிட்டு வந்து அதான் சொல்லியிருப்பான், ஐயா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளவு நான் மீனை பிடிச்சதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஐ டிட் உங்களுடைய வார்த்தை அதை செஞ்ச, அதனால என் வாழ்க்கை, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறாரு. ஒரே ஒரு காரியம், திரும்ப எடுத்து வசனத்தை வாசிப்போம். 6-7 வசனம் கடந்து செல்லலாம். லூக்கா 5:6-7 வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக
போதும் மிகுதியான மீன்கள் அந்தபடியை அவர்கள் செய்தார்கள். இந்த கால வழியில் நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே அந்தபடியை நாங்கள் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எந்தபடி செய்தார்கள்? வெறும் படகை இயேசு அமர்வதற்கு இடம் கொடுத்தார்கள். இயேசு அமர்ந்த படகுல இயேசுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் ஆழத்துக்குள் கடந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆழத்துக்குள் கடந்து போனவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்களை வழிக்கெழுந்து போதற்குதான மிகுதியான நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கண்டார். திரும்ப சொல்ற, அந்த 2 படகு 4000 படகுகளுக்கு நடுவில் 2 படகு தான் விரும்பியா இருந்தது. உன் வாழ்க்கை இன்றைக்கு சமுதாயத்தில், உலகத்தில், வேலை ஸ்தலத்தில், திருச்சபையில் இருக்கிற இடங்களில் உன் வாழ்க்கை மாத்திரம் குறைவாக இருக்கலாம். உன் வாழ்க்கை மாத்திரம் வெறுமையாக இருக்கலாம். உன் வாழ்க்கை மாத்திரம் கேள்விக்குறியா இருக்கலாம். உன்னை மாத்திரம் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமாக இருந்த உன்னை மற்றவர்கள் பிரமிப்பத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை என்னை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே பேதுரு உங்களுடைய வார்த்தை செய்தது போல நாங்களும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்ய நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைக்கெழுந்து போகத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தது போல உன் வாழ்க்கையில் திரளான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Glory to Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி நான் செய்கிறேன் பான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனா சொல்லுங்க, அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாயிரும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போ ஆழத்தில் போடு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. போதகம் பண்ணியது உண்மை, பல வசனங்கள் சொன்னது உண்மை. ஆனால் இந்த வசனத்துக்கு செவி கொடுத்து பின்பு ஒரே ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையில் செயல்பட்டது. இப்போ ஆழத்தில் போடு. அது அப்படியே செய்தால் வலை பிடிந்து போகத்தக்கதான் ஆசீர்வாதங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம், வார்த்தையிலே சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறிவிடும். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறிவிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம், வார்த்தையிலே சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னாலே. கிருபை நிறைக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலமலைக்காக நடுவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. வெறுமையான எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, தோல்வியில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவரே,
ஆண்டவரே எங்கள் பிரயாசத்தை ஒன்றும் அகப்படாமல் அப்பா ஆண்டவரே பலருடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் காண்கிறதுக்காக ஸ்தோத்திரத்துக்கு அப்பனே. எங்கள் வாழ்க்கையில தோல்விப்பா, எங்கள் வாழ்க்கையில இழப்புகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கண்ணீர் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்கள் அப்பா இழந்து போய் வந்து நிற்க நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளாக என்னுடைய நிலைமையை காண்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தோல்வியை கண்டு எங்களை விட்டு கடந்து போக தேவன் அல்லப்பா. தோல்வியின் நடுவில் நீர் எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. பேதுரு சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வாரத்தின் கொடி செய்கிறார்கள். நாங்கள் ஒன்று இல்லப்பா, நாங்கள் வெறுமையானவர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகப்பனே ஆண்டவரே. என்ற வார்த்தைகளோட வாழ்க்கையில இந்த மாதத்தில் கொண்டு வருகிற மகத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் காணப்பட்டுமோ அவர்களே பிரமிக்கத்தக்க விதத்தில் அவர் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தது போல தகப்பனே உலகம் வியக்கத்தக்க விதத்தில் அப்பா எங்களை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியர்களை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரத்துக்கு அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே உங்களுடைய கரம் பிடித்து எங்களை நடந்தபடி நான் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் பாதுகாத்து நடத்துகிறாங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். போகிற எல்லா கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லாத்தையும் கர்த்தர் விளக்கமாய் பாதுகாக்கணும். தேவஜனங்களை சமாதானத்தோடு ஊழியக்காரன் அப்படி பிள்ளைகளை தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா, வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனே ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறேன், யாரை ஆசீர்வதிப்பையோ நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியே உங்களுடைய ஊழியக்காரனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் அறிவிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை அப்படியே நடக்கட்டும். அடுத்த 4வது மாதத்தில் நாங்கள் வந்து சொல்ல போகிற மகத்துவங்களுக்காக மகிமைகளுக்காக நன்றி செலுத்துவோம். திருச்சபை வாழ்க்கை பிள்ளைகளோட கருத்தில் வைக்கிறப்பா பாதுகாத்து நடத்த ஆண்டவரே. தேவையற்ற காரியங்களில் எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளப்பா உங்கள் நண்பை ருசி பார்த்த பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பிள்ளைகளப்பா. ஆனால் இன்றைக்கு உலகம் அவர்களை ஆளுகை கூடாது ஆண்டவரே. உலகத்துடைய பாவங்களை அவர் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. அடிமைத்தனங்களை அவர்கள் ஆளுகை செய்யக்கூடாதப்பா. எல்லா பழக்கத்தை ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் அவர்களப்பா ரட்சிப்பின் பாதையில தொடர்ந்து கூட கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆண்டவரே. அதிகாலை ஜெபத்துடைய கருத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே நடப்பதற்கு நாடு அனுக்கிரகம் பாராட்டுகிறார்கள். அநேகருக்குள்ளாக ஜெபத்தின் ஆவியை ஊற்றுகிறார்கள் தகப்பனே. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் வழி நடத்தும். துதி கன மகிமையாவுமக்கே செலுத்துவோம். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியம் சொல்றேன். ஒருவேளை கொரோனா என்ன பண்ணுதா இப்போ அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாக்டவுன் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ இருக்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கலாம். அதனால் வருவதான ஏப்ரலுக்குள்ளாக நம்முடைய சபையில் ஒரு விசேஷித்த 3 நாள் கூட்டங்களை ஏற்படுத்தலாம்னு சொல்லி தீர்மானித்தேன். குறிப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜெபங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏற்ற ஊழியரை தர வேண்டும். அந்த லாக்டவுனுக்கு முன்னதாக 3 நாள் விசேஷித்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். தனி ஜெபங்களை ஜெபத்தில் கூட அன்பாக கேட்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.